பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 90's கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு 2 தேங்காய் எடுத்திருந்தோம். இது ஒரு 30 பீசஸ் போல் வந்திருந்தது. இது நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி திருவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பேனில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயெல்லாம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் ஆறுறதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கிலோ சக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆறின தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த தேங்காய் கூடவே ஒரு 50 கிராம் போல் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சக்கரை பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாகு ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் லைட்டாக எண்ணெய் தடவி எல்லா பக்கமும் வர மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். வாசனைக்காக 4 ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை பாகு நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் பாகை வெளியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் ஊற்றிடலாம். தேங்காய் மிட்டாய் சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 பாதாம் பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். அது மேலே தூவி விட்டுக்கிறேன். இந்த தேங்காய் மிட்டாயிலேயே கடலை நிலக்கடலை சேர்த்தியும் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் பாகோடு சேர்க்குறப்போவே இதையும் சேர்த்தி பண்ணுங்கள். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஃபேவரான சைஸில் இந்த மாதிரி தேங்காய் மிட்டாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.